சமூகம் நமக்கு என்ன கத்து கொடுத்துட்டு இருக்கு தெரியுமா? யாரையும் நம்பாத. அவனை பார்த்தா நல்லவன் மாதிரி இல்லடா. உங்களுக்கு பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். உன் நினைப்பு என்ன? நான் என் சின்னத்தானை இழந்துட்டு இந்த வெள்ளை புடவையை கட்டிக்கிட்டு அழுதுட்டு இருக்கணும் அதானே? ஆனா அதே சின்னத்தானால நீ கொடுத்த வெள்ளை புடவை எப்படி கலர்ஃபுல் ஆயிடுச்சு பாத்தியா? என் சின்னத்தானால இந்த புடவை மட்டும் இல்ல, என் வாழ்க்கையே வானவில்லால பெயிண்ட் அடிச்ச மாதிரி எவ்வளவு கலர்ஃபுல் ஆயிடுச்சுன்னு உனக்கு தெரியுமா? ஒரு புருஷன் எடுத்து கொடுக்கிற புடவை தான் அவன் பொண்டாட்டிக்கு வாழ்நாள் முழுக்க சிறந்த புடவையா புடிச்ச புடவையா இருக்கும்னு சொல்லுவாங்க. அப்படி பார்த்தா என் சின்னத்தா எனக்கு எத்தனை புடவை எடுத்து கொடுத்தாலும் அது எனக்கு பிடிச்ச புடவை தான். ஆனா அது எல்லாத்தையும் விட ஒரு படி ஒசத்தனா அது இந்த புடவையா தான் இருக்கும். என் மொத்த வாழ்க்கைக்கான சந்தோஷத்தையும் இந்த ஒரே ஒரு புடவை மூலமா என் சின்னத்தா எனக்கு கொடுத்துட்டாரு. இந்த புடவைய கட்டிட்டு இருக்கிறப்போ எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா? என் சின்னத்தானே எனக்கு கட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. அவரோட கை டிசைன் இருக்கிற இந்த புடவைக்குள்ள நான் இருக்கிறப்போ அவரு கைக்குள்ளேயே நான் இருக்கிற மாதிரி சந்தோஷமா இருக்கு, நிம்மதியா இருக்கு, நிறைவா இருக்கு. இதெல்லாம் எனக்கு கொடுத்த உடனேனா எவ்வளவு வேணாலும் பாராட்டலாம். இந்த உலகத்துல யாருமே தான் எதிரிக்கு இப்படி ஒரு பரிசு கொடுத்திருக்கவே மாட்டாங்க. நீ கொடுத்திருக்கேனா இது உன் நல்ல மனசதான் காட்டுது. டேய், ஒரு புடவையில டிசைனை போட்டு கலர்ஃபுல்லா ஆக்கிட்டா உன் லைஃபே அந்த மாதிரி ஆயிடும் நினைச்சியா? ஏதோ ஒண்ணு தப்பி தவறி இப்படி ஆயிடுச்சுங்கறதால ரொம்ப சந்தோஷப்பட்டுக்காத. ஓ